ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் கேர்ள்ஸ் எஃப்எம்மில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஸ்டாவில் அவங்களோட ஃபீலிங்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்களாம். அவங்களும் இவங்கள லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க லவ் பண்ணுறது 2 பேர் வீட்லேயும் தெரியுமா. அந்த அக்கா இப்போ திடீர்னு வந்துட்டு, நீ எனக்கு வேணாம், உனக்கு எனக்கும் செட் ஆகாது, உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இந்த அண்ணா வந்து ரொம்பவே என்கிட்ட ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். இவர் மட்டும் ஃபீல் பண்ணது பத்தாதுன்னு என்னையும் ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. நானும் அதிகமாக யோசிக்கிறேன், என்னடா இது, லவ் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எதுக்காக வந்து உன்னை எனக்கு பிடிக்கல, உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு எதுக்காக சொல்லணும் அப்படின்னு அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தேன். தனியாக இருந்து யோசிச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் சரி வராது, இதை நம்ம எல்லாருக்கும் சொல்வோம், இதோ நம்ம டாப்பிக்காக பேசி வீடியோ போடுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 4 நாள் லவ் பண்ணாலும், 4 வருஷம் லவ் பண்ணாலும், 40 வருஷம் லவ் பண்ணாலும் லவ் தாங்க. லவ்க்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு இப்போ யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. லவ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் வருதோ அந்த அளவுக்கு பிரேக்கப் அப்படின்னு நம்ம லைஃப்பில் நடக்கும்போது எவ்வளோ வலியை கொடுக்கும் அப்படின்றது உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். பிரேக்கப் பண்ணுறவங்க நம்ம லவ்வை மதிக்காமல், புரிஞ்சுக்காமல், சரியாக தெரிஞ்சுக்காமல், லவ்வோட வேல்யூ புரியாமல், நீ எனக்கு வேணாம், செட் ஆக மாட்டேன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களோட லவ் அந்த இடத்துல முடிஞ்சு போகுது. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் உண்மையாக உயிராக லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள நீ சொல்லிட்ட, நீ எனக்கு வேணாம், உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு அதே மாதிரி நானும் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்மளை வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டுங்க போனவங்க பின்னாடி போய் எவ்வளோ கெஞ்ச முடியுமோ, எந்த அளவுக்கு கதற முடியுமோ, எந்த அளவுக்கு பேச முடியுமோ, இன்னும் எந்த அளவுக்கு அழ முடியுமோ எல்லாமே நாம் பண்ணுவோம். ஆனால் அவங்க நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க, நம்ம ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்பையும் நம்ம மனசு சும்மாவே இருக்காதுங்க. அவங்க நமக்கு பண்ண மெசேஜ் எல்லாமே பார்ப்போம், படிப்போம், நமக்காக அவங்க அனுப்பின வீடியோஸ் எல்லாமே பார்ப்போம், அவங்களோட ஃபோட்டோ வச்சு பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயத்த நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம். நம்மளோட ஃபீலிங்ஸை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருப்போம். நம்மளை விட்டுட்டு போனவங்க முதல்ல அவங்க பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம நம்பரை அவங்க பிளாக் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பயும் யோசிக்க ஆரம்பிப்போம், நம்ம நம்பரை பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுப்பாங்களா, என்கிட்ட பேசுவாங்களா, மறுபடியும் என்கிட்ட வந்துடுவாங்களா, மறுபடியும் என்னை லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு மனசு ஏங்கும். ஆனால் இதில் எதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது மனசு எவ்வளோ வலிக்கும் அப்படின்றது உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். லவ் பண்ணும்போது அவங்களோட ஃபீலிங்ஸு, ஷேரிங்கு, ஹாப்பினஸ்ஸு, நம்ம லைஃப்பில் எப்படியெல்லாம் வாழ போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் பிளானிங் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லவ் அண்ட் கேரையும் அதிகமாக நாம் கொடுத்துருப்போம். ஒரு பர்சன்கிட்ட இவ்வளோத்தையும் நம்ம பேசிட்டு இன்னொரு பர்சனை தேடி நம்மளால் எப்படி போக முடியும்? லவ்வோட பெயின் வந்து அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா நான் அனுபவிச்சது கிடையாது. ஆனால் என்கிட்ட யாராச்சும் சொன்னால் கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கிறோமா? இல்லை அவங்க டெத் ஆகிட்டா நம்ம டெத் ஆகுறோமா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் லவ் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா நம்ம உயிரையே கொடுக்க தயங்க மாட்டோம். அதுதாங்க லவ்வோட வேல்யூ. ஃபஸ்ட்டு லவ்வுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. லவ்ன்ற பேரில் டைம் பாஸ்க்கு பேசி பழகி மற்றவங்கள ஏமாற்றாதீங்க. ஏன்னா உங்கள் கூட பேசுகிற அவங்களும் டைம் பாஸ்க்கு பேசலை, உண்மையாக இருக்காங்க, உயிராக நேசிக்கிறாங்க. நீங்கள் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த பெயினை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. முடிஞ்ச வரை லவ் பண்ணுறவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் லவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்